பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மேம்படும்படி இந்த நாளிலே கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, இந்த சிலுவை தியான நாட்களிலே 4வது வார்த்தைகளே தியானம் செய்ய கர்த்தர் கிருபை செய்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையினால் தேவன் நம்மோடு இடைபெறுவராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தோடு வாசிக்கலாம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, பிதாவிடத்திலே ஜெபம் பண்றாரு. எங்க? சிலுவையில அடிக்கிறாங்க, வாதிக்கிறாங்க, பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் நடக்குது, பயங்கரமான சம்பவம். அப்போ அங்கே தேவன் எதை கைவிட்டாரு? அன்றாக எம்பெருமான கைவிட்டாரா? அவர் சொல்றாரு, ஏன் என்ன கைவிட்ட அப்படின்னா, எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் சரீரத்தை தான் கைவிட்டார தவிர அவர் ஜீவனை கைவிடல. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய அந்த சரீரத்தை தான் விட்டுட்டார். இந்த சரீரம் எதுக்குரியது? ஆவியோ தேவனுடைய கிருபையினால சரீரம் பள்ளம் போவதா? இல்ல. சரீரம் எதுக்குரியது? மண்ணுக்குரியது. தேவ சமூகத்துல காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஹேலி ஹேலி லாமா சபக்தானி. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? கடவுளுடைய கிருபையினால, ஆண்டவருடைய கிருபையில ஜெபம் பண்றார். அவர் எதை கைவிட்டார் தெரியுமா? ஜீவனை கைவிடல. அது ஜீவனை கைவிட்டு இருந்தா அவர் 3வது நாள் வர வேண்டிய அவசியம் கிடையாது. என் அன்பான தேவ பிள்ளைகளை, சரீரத்தை தான் கைவிடுறாரு. கடவுளுடைய கிருபை. அதை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை ஒரு வாசம் பாருங்க. வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்க எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடம்பட்டாங்க. அது முதல் அவன் அவரை காட்டி கொடுக்கும்படி சமயம் பார்த்து கொண்டிருந்தான். எதை? அந்த சரீரத்தை காட்டி கொடுக்கணும். அந்த சரீரத்துக்கு 30 வெள்ளிக்காசு. ஆத்மாவை காட்டி கொடுக்க முடியுமா? உயிரை காட்டி கொடுக்க முடியுமா? ஜீவனை காட்டி கொடுக்க முடியுமா? உன்னால பார்க்கதான் முடியுமா? என் அன்புக்குரியவர்களே, அவரு என்ன செய்யறாரு? அவரை காட்டி கொடுக்கிறேன். அந்த சரீரத்தை நான் காட்டி கொடுக்கிறேன். அந்த சரீரத்துக்கு நீ எனக்கு என்ன விலை தருவ? 30 வெள்ளிக்காசு தரையா? அந்த இயேசு என்ற சரீரத்தை நீ காட்டி கொடுத்துட்டீனா, அப்போ கடவுளுடைய கிருபையினாலே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அவரை ஜெபிக்கிறார். ஆண்டவர் எதை தான் கைவிடுறாருன்னா, ஆண்டவருடைய சரீரத்தை தான் கைவிடுறார். அதனாலதான் அந்த கைவிடப்பட்ட நிலைமையில்தான் அந்த சரீரத்தை அடித்து வாதித்து கடவுளுடைய கிருபையினாலே ஒரு உழவன் தன் நிலத்தை உழுவது போல ஆண்டவருடைய சரீரத்தை உழுது அவர்கள் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். சரீரத்தை கைவிட்டார். ஏன்? மாம்சமும் ரத்தமும் பரலோகம் வரப்போறது கிடையாது. இந்த சரீரத்தை காட்டி கொடுக்க ஒருத்தன் பிரயாசப்படுறான். தேவ பிள்ளைகளை, இந்த சரீரத்துக்காக தான் நம்ம பிரயாசப்படுறோம், தவிர ஆத்மாவுக்காக நம்ம பிரயாசப்படுறது இல்லை.
இந்த சரீரத்துக்காக தான் உழைக்கிறோம், இந்த சரீரத்துக்காக தான் ஓடுறோம், இந்த சரீரத்துக்காக வீடு வாசல் சொத்து பத்து இடம் வன ஜந்து நகை நெட்டு பொருள் பண்பொருள் எல்லாமே வசதி வாக்கு எல்லாம் அந்த சரீரம் சுகபோகமா இருப்பதுக்காகத்தான் எல்லாத்தையும் தேடுறோமே தவிர ஆத்மா சுகபோகமா இருக்குதா, ஆத்மா செத்து கிடக்குதா, ஆத்மா உயிர்ப்பித்து இருக்குதான்னு யாருக்கும் கவலை. அவரை நான் காட்டி கொடுக்கிறேன், வாசித்து பாருங்களேன். ஆண்டவருடைய கிருபையினால எனக்கு அன்புக்குரியவர்களே, அதே மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் 40-41 வாசிங்க. பின்பு அவர் சீஷர் இடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவே உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. கனவை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா அல்லேலூயா. சோதனைக்கு விடுதலை பெறணும், ஆத்மா விடுதலை பெறணும்னா ஜெபம் வேணும். எதவிட தோட்டத்துல ஆண்டவர் போய் ஜெபம் பண்ணிருக்கிறார். இரவெல்லாம் செபிக்கிறார். வந்து சொல்றார், 1 மணி நேரமாகி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆவி என்னைக்குமே உற்சாகமா தான் இருக்கும். 3வது நாள் உபவாசம். மாம்சம் பலவீனமா தான் இருக்கும், அதை பத்தி நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை ஆவி உற்சாகமா இருக்கணும். கர்த்தருடைய கிருபையில மாம்சம் பலவீனா, கை நோது கால் நோது உட்கார்ந்தா எந்த மாம்சம் அது இல்ல. ஆவி உற்சாகமா இருந்தா சரீரம் உற்சாகமாயிடும். கடவுளுடைய கிருபையினால ஆவி சோர்ந்து போயிடுச்சுன்னா, ஆவி சொன்ன செத்து போயிடும் சரீரம். ஆவி ஓடி போயிடும் சரீரம். ஆவி எது சொல்லுதோ அது இந்த சரீரம் கேட்கும். ஆனா கர்த்தருடைய கிருபையினாலே சரீரத்தை மேம்படுத்த தேவன் வரவில்லை, ஆவியை மேம்படுத்த கர்த்தர் வந்தா. அதனாலதான் சபத்தானி என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு கேட்கிறாரு. ஆனா அதனாலதான் வெளிப்படுத்தல தேவன் சொன்னாரு, ஆவியை நான் கைவிடல, சரீரத்தை தான் கைவிட்டேன். அந்த சரீரத்தை என்ன பண்ணட்டும், அடிக்கிட்டோம் வாதிக்கிட்டோம் கொத்துட்டோம் கொலை பண்ணட்டும், என்ன பண்ணட்டும் கிளிக்கிட்டோம் உடைக்கிட்டோம், என்ன பண்ணட்டும். ஆவி எதனா பண்ண முடியுமா? அங்க ஒருத்தன் அந்த சரீரத்துக்கு 30 வெள்ளிக்காசு தேடுறான். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்த ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் மாம்சமும் பலவீனமும் கர்த்தர் சொன்னார். மாம்சம் எப்படி விட்டது? பலவீனமானது. ஆவி பெற்று நாமளே சில நேரம் பலவீனமாயிடும். ஆவி பெறாத எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாரு. அப்படி என்ன செய்யணும்? ஆவிக்குள்ளவன் ஆவிக்குற பிரகாரம் இருப்பான், சரீரத்துக்குள்ளவன் சரீரத்தின் பிரகாரம் இருப்பான். அதனால சரீரத்தை கொல்ல வல்லவனுக்கு நீ பயப்பட வேண்டியதில்லை, ஆவியை கொல்லுகிற தேவனுக்கு நீ பயப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கடவுளுடைய கிருபையினால அல்லேலூயா. இங்க வாசிங்க, நேரத்தின் அருமை கருதி வாசித்து பாருங்க. தேவ பிள்ளைகள மத்தேயு சுவிசேஷம் 26 அதிகாரம் தான் 51 வாசி பார்த்த தெளிவுடுவீங்க. 51. அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் காதல வெட்டான். அல்லேலூயா. மாம்சத்தை எடுத்து வெட்டான். அப்படியே எதை வெட்டான்? சரீரத்தை வெட்டான். பட்டயம் வச்சுக்கிறார் பேதுரு. பட்டயத்தை உருவி இயேசுநாதரை பிடிக்கும். இயேசுநாதர் என்ன பண்ணாரு? 30 வெள்ளிக்காசுக்காக அந்த சரீரத்தை காட்டி கொடுத்த யூதாஸ். அந்த யூதாஸ் வந்து நரகத்துக்கு போனாரா சொர்க்கத்துக்கு போனாருன்னு பைபிள் எழுதப்படல. நீங்க அதை பத்தி நீங்க யாரும் அது மாதிரி சொல்ல கூடாது. ஆண்டவருடைய மகாபெரிய கிருபையினால எனக்கு அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை நம் மாம்சம் என்ன பண்ணுது? ஒரு மாம்சத்தை எடுத்து விட்டு உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? கடவுளுடைய கிருபையினால 52 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, பட்டயத்தை திரும்ப அதில் உரையில போடு, பட்டத்திடுகிற யாவரும் பட்டத்தாலே மடிந்து போவான். கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சரீரம்
கடவுளுடைய கிருபையினாலே இந்த சரீரத்தை குறித்து மேன்மைப்படுத்தக் கூடாது, இந்த சரீரத்தை மேன்மைப்படுத்தக் கூடாது, இந்த சரீரத்தை குறித்து நீ கடவுளுடைய கிருபையினால இந்த சரீரத்துக்காக வாழக்கூடாது, இந்த சரீரத்துக்காக பிழைப்பை தேடக்கூடாது. ஆண்டவருடைய கிருபையினால ஆவி உற்சாகம் இருக்குதா? ஆவியானவரோடு கூட நீ இருக்கிறியா? ஆவியானவரை பலப்படுத்துறாரா? ஆவியானவரை அசைவாட செய்கிறாரா? ஆவிதான் பரலோகம் போவதை தவிர இந்த சரீரம் பரலோகம் போவதில்லை. இந்த சரீரத்தை குறித்து நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற கேள்வி பண்ணல. இப்ப ஏன் ஆண்டவர் கவனம் சொல்லுங்க பார்க்கலாம். இது இங்க கோபப்படுற இந்த சரீரம், இதை பத்தி நீ சொல்லி நான் ஏன்டா கோபப்படணும்? நீ இவனை அவனை இப்படி அப்படி அவனை இவனை இந்த சரீர கீழே போய் இதை பத்தி நான் கோபப்படுற அவசியம் இல்லை. ஆவி பரலோகம் போகுது. ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. கர்த்தருடைய கிருபை வாசிக்கலாம். கடைசியா தேவ சமூகத்துல மத்திய இதுல சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை. அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆட்களுக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியத்துக்கும் முற்படுத்துக்கும் திரும்பி கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் இருந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு சேர்த்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, சரீரத்தை காட்டி கொடுக்கும்படி 30 வெள்ளிக்காசை எம்பெருமான் இறைவன் அந்த ஆசனங்களை சர்வேஸ்வரனுக்கு விலைக்கிறை செய்த 30 காசை அந்த மனிதன் அனுபவிக்க முடிஞ்சதா? இல்ல இல்ல. சிலருடைய சரீரம் விளையாடப்பட்டது. அதனாலதான் இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள். அந்தபடி பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தால் ஆகிய புதிய உடன்படிக்கை கூறியது. இதுல பாலமண்டங்களை கர்த்தர் சொன்னார் என்னால் சில ரத்தத்துக்கும் சில சரீரத்துக்கும் ஒரு மதிப்பும் ஒரு விளையாடப்பட்ட கிருபை இருக்கிறதே தவிர, ஆனா யூதாசம் போல சரீரத்துக்கும் ஆண்டவருடைய பேருரை போல சரீரத்துக்கும் என்ன போல சரீரத்துக்கும் கடவுளுடைய கிருபை மதிப்பு மரியாதை இருக்குதா? அதை கேள்வி குறித்தான். ஐயா, கல்லறையில கொண்டு போய் ஆண்டவரை வைக்கிறாங்க. கல்லறை அழுது, ஐயோ தெய்வமே, ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்தேன்? கல்லறை அழுது, பாவம் செய்தவரை புழு பூச்சி வந்து ஒரு மேல சாப்பிட்டு அந்த சரீரத்தை கெடுக்கும். ஒண்ணும் பண்ண முடியல. அந்த கல்லறை அழுது, ஐயோ நான் செய்த பாவம், உலகத்தில் ஒரு பாவம் செய்யாதவர் நான் எப்படி அது துடிக்குது, அது அழுது, அது கருது. 3 நாள் படாத பாடுபட்டுச்சு. அந்த சரீரம் கெட்டு போச்சா? அந்த சரீரம் உள்ள பாத்தீங்களா? ஏன்? ஒரு பாவம் செய்த கண்களை மூடி தேவனை நோக்கி எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவா, இந்த வேலையிலே தேவனை பிதாவிடத்தில் ஜெபித்தார். ஹேலி ஹேலி லாமா சபக்தானி, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிலுவையான கூட்டத்தில் இந்த செய்தி பார்த்து கொண்டு இருக்கிறவர்களே, உன்னை யாராக கைவிட்டுட்டாங்களா? பயப்படாத. ஆவியானவர் உனக்குள் இருக்கிறாரா? உனக்கு துணை இல்லையா? நீ அனாதையா இருக்கிறியா? நீ பேதத்து போய் இருக்கிறியா? என விசாரிக்க யார் என்ன சொல்றியா? இந்த சரீரத்தை பயன்படுத்த கூட உதவி செய்ய ஒத்தாசை யாரு நீ வேதனைப்படுறியா? பயப்படாத. சரீரத்தை குறித்து பயப்படாத. ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். அவர் உன்னை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். உன்னை ஆஸ்வதிக்க வல்லவரா இருக்கிறார். உன்னை பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். உன்னை பல்லவம் கொண்டு போக வல்லவரா இருக்கிறார். பயப்படாத. சரீரத்துக்கு பயப்படாத. எனக்கு இவ்வளவு பெரிய ஆபரேஷன், சரீரத்துக்கு பயப்படாத. ஆவியை யாரும் ஆபரேஷன் பண்ண முடியாது. ஆவிக்கு யாரும் மருந்து மாத்திரை கொடுக்க முடியாது. ஆவியானவர் பெரியவராக இருக்கிறார். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் அடியனை மூடி மறைச்சு நல்ல வார்த்தை கத்தர் கேட்க கிருபை செய்த மகா கிருபைக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதி. புதிய கடமைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise God.